பாலி எ ஹெவன் ஆன் எர்த். இது நிறைய பேரோட பக்கெட் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஸ்டாகிராமிக் ஃபோட்டோ லொக்கேஷனாக இருக்குங்க. இது ஃபேமிலி ட்ராவலருக்கும் ஹனிமூன் ட்ராவலருக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக நான் சொல்லுவேங்க. நிறைய பேர் இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு வருவாங்க. உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது, அக்கமடேஷன், அப்புறம் ஃபுட்டு, பிளேஸ் டு விசிட், எங்கே தங்கலாம், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நம்ம இப்போது அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலி இந்தோனேஷியாவில் இருக்க ஒரு ஐலாண்ட். இதில் இருக்கிற ஒரே ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா டென்பசாரில் இருக்க நுகராயா ஏர்போர்ட். ஒரு ஏர்போர்ட் மட்டும்தாங்க இருக்குது. உபுடு தான் பாலியோட சென்டர் ஆஃப் த கல்ச்சுரல் ஹப். இங்கே நம்ம போய் இருந்தோம்னா இங்கேருந்து எல்லா பிளேஸ்க்கும் போகிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாலியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்து மக்கள் தான் அதிகமான மெஜாரிட்டியில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கலை, கலாச்சாரம், அவங்களோட டான்ஸு, அவங்களோட சிற்பங்கள் இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்குது. அதனால் பாலியை தான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்கிறாங்க. பாலினாவே ஒரு அழகு தாங்க. இந்த பாலியில் அதுவும் நிறைய மீன்களோட போயிட்டு நம்மளும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸ். நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணாவே அதுக்கு முக்கியமான பட்ஜெட்டே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தாங்க. அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸை நம்ம எப்படி சீப்பாக புக் பண்ணுறது, ஸ்கை ஸ்கேனர், கூகுள் ஃப்ளையர்ஸ் இதில் நம்ம புக் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பாக புக் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாதுங்க. அதனால் நீங்கள் சிங்கப்பூர் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் தான் ஒரு பெஸ்ட், வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஏர்போர்ட்டும் சிங்கப்பூர் ஏர்போர்ட் தாங்க. நீங்கள் போகும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டிரான்சிட் வச்சுட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டையுமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு சிங்கப்பூர் வழியாக போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சிங்கப்பூர்லேருந்து போகிறவங்களுக்கு அது ஈஸி. அதுக்கப்புறம் வீசா ஆன் அரைவல். நம்மளுக்கு டைரெக்டாக வீசா கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வீசா எப்படி, அதோட சார்ஜஸ் என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வீசா ப்ராசஸிங்னே நம்ம இதை வச்சுக்கலாம். வீசா ப்ராசஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சுக்கலாங்க. இதுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வேலிட் பாஸ்போர்ட். என்ன பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி போகணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட்டு ஹோட்டல் புக்கிங். நீங்கள் 10 நாளோ 20 நாளோ போகிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம போய் ஒரு 2 days ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம். கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா போகும்போது நம்ம அதை ஒரு QR கோட் வரும். போகும்போது நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு போகலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீசாக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இதுக்கு நான் சிங்கப்பூர் டாலரில் $45 ஆகுங்க பர் ஹெட்டுக்கு. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். 4 பேருக்கும் $45 பே பண்ணியிருந்தோங்க. நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அவங்க ப்ராப்பரான அந்த வீசாவை நம்ம பாஸ்போர்ட்லேயே ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாங்க. வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது இந்த சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாங்க. பாலியில் எங்கே தங்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. பாலியில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குங்க. குட்டா, சிமியாக், உலுவாத், உபுடு, அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குங்க. நீங்கள் போய் பாலியில் சென்டராக தங்கினீங்கன்னா எல்லா பிளேஸஸ்க்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேப் டிரைவர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நேம் போட்டு போர்ட் போடிச்சிட்ருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கேயே கிராப் அந்த மாதிரிலாம் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாங்க. இங்கே நிறைய கைண்ட் ஆஃப் ஹோட்டல், விலாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பேம்பூ ஹவுசஸ், கெஸ்ட் ஹவுசஸ், இது பேச்சுலர்ஸ்க்கான ஹாஸ்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் டு விசிட். பாலியில் பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ், மவுண்டெயின், பீச். பாலினாவே பீச் தாங்க. நிறைய எங்கே பார்த்தாலும் பீச்சாக இருக்குங்க. அப்புறம் ஃபிஷ்ஷஸ் கூட நம்ம ஸ்நார்க்லிங் பண்ணி ஃபிஷ்ஷை கிட்ட பார்க்கலாம். அப்புறம் மவுண்டெயின், அப்புறம் இது பார்த்திங்கன்னா மங்கி ஃபாரஸ்ட்டு, பீச், நைட் கிளப்பு, அந்த மாதிரி நிறைய இருக்குங்க இங்கே.
இங்கே ஃபேமஸான இடம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் டெரஸ், அப்புறம் வந்து பாலி ஸ்விங் எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்குங்க. அப்புறம் வந்து தீர்த்தயங்கா, அப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லா இடத்துலையும் ஃபிஷ் பாண்ட் வச்சு ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக இந்த மங்கி ஃபாரஸ்ட்டுங்க. இந்த மங்கியோடு சேர்ந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து டெம்பிள், அப்புறம் வந்து நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய இந்த ஆர்ட்டு ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் வந்து பிடிக்கும்னா இதுக்கான ஒரு பிளேஸுமே இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கும். இது பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நார்த் பாலியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மங்கி ஃபாரஸ்ட் இருக்குங்க. அந்த மங்கீஸ்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதனால பார்த்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அந்த மங்கி கிட்ட ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நாங்கள் போயிருக்கும் போதே நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த ஃபோனெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. அங்கேயுமே வாட்டர் ஃபால் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேயுமே போயிட்டு வாட்டர் ஃபால், அப்புறம் ஃபேமஸான இன்ஸ்டாகிராமிக் ஃபோட்டோ லொக்கேஷன் ஒன்று இருக்குங்க, இந்த கேட்டு. அதுக்கப்புறமா நிறைய டெம்பிள், அப்புறம் நீங்கள் சன்செட், சன்ரைஸ், இந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே நிறைய போகலாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே அங்கங்கே ஒரு ஸ்பாட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டால்ஃபின் ஃபிஷ்ஷிங்கும் போகலாங்க. ஈஸ்ட் பாலியில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அதே தாங்க. தீர்த்தயங்கா, அந்த இன்ஸ்டாகிராமிக் ஃபோட்டோ லொக்கேஷன், ஃபிஷ் ஃபீடிங், இது எல்லாமே எல்லா சைட்லேயுமே இருக்குங்க. நீங்கள் அவ்வளோ சூப்பராக பார்த்து உங்கள் டைமை வந்து என்ஜாய் பண்ணலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலியில் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கவலையே பட வேண்டாங்க. கோரிங், நாசி கோரிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி இல்லையா KFC ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கிராபில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு டெலிவரி டைம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஏன்னா பாலியில் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஹனிமூன் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேங்க. ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பாட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குங்க. இங்கே சூப்பராக விதவிதமாக நம்ம வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாங்க. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.